ஹஸ்பண்ட்ஸ் உங்க வைஃப் எப்ப பாரு சாரி கேட்டே இருக்காங்களா, அப்போ அதுக்கு இந்த ஒரு சாரி வாங்கி கொடுத்து பாருங்க. இது மட்டும் தான் அதுக்கு தீர்வா இருக்கும். அதுதான் நம்ம காஞ்சிபுரம் பட்டுங்க. காஞ்சிபுரம் பட்டு மட்டும் தான் உங்களோட எந்த சேதாரமும் ஆகாம 30-40 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காஞ்சிபுரம் பட்டுனால மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா இது பியூர் மல்பெரி சில்க். அதே மாதிரி வேர்ல்டுலயே பெஸ்ட் குவாலிட்டி இந்த சாரியை தான் நம்ம சொல்ல முடியும். இப்ப தெரியுதுங்களா ஏன் கல்யாணம்னா காஞ்சிபுரம் பட்டு தான் அப்படின்னு. ஒரு பட்டு பூச்சில இருந்து எடுக்கிற ஒரிஜினல் நூல் வச்சு ஒரிஜினலா வீவிங் பண்றதுனாலதான் அந்த சில்க்குக்கு அந்த பட்டுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கு. அதனாலதான் அது கலரும் ஷைனும் காலத்துக்கும் அப்படியே இருக்கும். எந்த ஃபேப்ரிக்லயும் இல்லாத ஒரு ஷைனிங் உங்களால காஞ்சிபுரம் பட்டுல மட்டும் தான் கிடைக்கும். அதோட குவாலிட்டி, அந்த பட்டோட கோர்வையோட டெக்னிக்கே டிஃபரெண்டா இருக்கும். ஒரு சாரியோட பார்டரோ இல்ல பல்லுவோ சாரியோ எல்லாமே தனித்தனியா வீவிங் பண்ணி தான் நம்ம இந்த டெக்னிக்கை வந்து ஒரு ஃபுல் சாரியை நம்ம உருவாக்குவோம். லாஸ்டா ஒன்னு சொல்றேங்க, கல்யாணமோ இல்ல எந்த ஃபெஸ்டிவலா இருந்தாலும் காஞ்சிபுரம் பட்டு கட்டினா மட்டும்தான் நிறைவாவும் அழகாவும் இருக்கும். அந்த புடவையில மட்டும்தான் உங்களை ரிச்சாவும் பிரீமியமாவும் காட்டும். அதனால கண்டிப்பா காஞ்சிபுரம் பட்டு தான் எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அழகா இருக்கும். ஆனா காஞ்சிபுரம் பட்டு மாதிரி நிறைய டூப்ளிகேட் பட்டு இருக்குங்க. ஒரிஜினல் பட்டு எதுன்னு தெரியணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு பட்டுன்னு டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன்.